ஒரே தேர்தல், அது மட்டுமா சொல்றான்? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே சாப்பாடு. செய்ய முடியுமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிட முடியுமா? அவரவர்கள் அவருடைய விருப்பத்திற்கேற்ப சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆனால் அவன் சொல்றது ஒரே நாடு ஒரே மதம், ஒரே நாடு ஒரே தேர்தல். என்ன அர்த்தம் அதுக்கு? அதுதான் பாசிச ஆட்சி. அதைத்தான் காட்டினார்கள். அதுதான் பாசிஸ்ட் அண்ட் நாசிஸ்ட். பாசிச ஆட்சி நாசிச ஆட்சி என்பார்கள். பாசிசம் என்றால் என்ன, நாசிசம் என்றால் என்ன, அதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹிட்லரும் முசோலினியும் கொண்டாந்ததான் அந்த பாசிசம். அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செஞ்சாங்க? குடியுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டாந்தான். குடியுரிமை சட்டம்னா அதையாவது ஒழுங்காக போட்டோன்னா, அந்த சட்டத்தில் ஈழத்திலிருந்து நம்முடைய தமிழர்கள் எல்லாம் அங்கே வந்து குடியேறி இருக்காங்களா ரொம்ப பேர். அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுமா வேண்டாமா? தமிழன் இங்கே வந்தா பேசுகிற பிரதமர் அந்த தமிழர்களை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருந்ததா? ஈழத்தில் இருந்து வந்த தமிழர்களுக்கும் குடியுரிமை என்று சொல்லி இருக்க வேண்டாமா? சொல்லலை. ஏன் சொல்ல? அவர் சும்மா நடிக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் மேல பாசம் ஒரு மாதிரி. அந்த மாதிரி உண்டா? அப்படி இருந்தது தான் என்ன பண்ணியிருக்கணும்? கர்நாடகாவில் ஒரு மந்திரி தமிழர்கள் தான் கர்நாடகத்திலே தாக்கினார்கள் என்று பேசிய பொழுது நம்முடைய முதலமைச்சர் எல்லாம் கண்டனம் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கும் எழுதினார். அந்த அம்மாவை அமைச்சரவையிலிருந்து எடுத்தியா? நீ செஞ்சிருக்கணும்ல. நீ தமிழர்கள் மீது அக்கறை உள்ளவரா? அவருக்கு தமிழர்கள் மீது மக்கமில்லை, தமிழ் மீது மக்கரமில்லை. அவருக்கு இருக்கிறதெல்லாம் மதவெறியை தூண்டிவிட்டு அதிலே பாசிச ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதுதான் பிரதமர் மோடியினுடைய நோக்கம். அதற்கு நாம் விடை கொடுத்தாக வேண்டும். அதை நிறுத்தியாக வேண்டும். இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் வன்னிய அரசாக இருந்தாலும் மற்ற சகோதரர்களாக இருந்தாலும் இந்த ஆளுநரை பற்றி எடுத்து சொன்னார்கள். இந்த ஆளுநருக்கு என் மேல ரொம்ப பிடிப்பு, பாசம் ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கே நண்பர்கள் எல்லாம் சொன்னதை போல நான் கொஞ்சம் இந்த சமத்துவ கொள்கை, சமதர்ம கொள்கை இதெல்லாம் கொஞ்சம் பேசி பகுத்தறிவு கொள்கையெல்லாம் பேசுகிறாரு. அது அவருக்கு, அது அவர் மற்ற அமைச்சர்களை விட நான் தான் அவர்கிட்ட நேரடியாக எல்லாத்துலேயும் தொடர்புடையவன். அதனால் என் மேலே அவருக்கு ரொம்ப பாசம், பற்று, பிரியம்லாம் இருந்தது. அதனால தான் அவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள், நான் முன்பே சொன்னேன் அல்லவா, அவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக என்னை டிசம்பர் 19ஆம் தேதியிலிருந்தே சபாநாயகர் அறிவித்து விட்டார். அதற்கு பிறகு மார்ச் மாதத்தில் 11ஆம் தேதி 13ஆம் தேதி எல்லாம் உத்தரவு வந்த பிறகு தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதத்தை அவர் உடனடியாக பார்த்து நான் அமைச்சராக பொறுப்பேற்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா ரைட், ஓகே. அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி செய்யணும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கவர்னர் இஸ் ஒன்லி எ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். தி ரியல் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் தி சீஃப் மினிஸ்டர். உண்மையான நிர்வாகத்தை நடத்துவோர் யாரு? தமிழக முதல்வர். இவர் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம்? பேருக்கு நிர்வாகத்தை நடத்துபவர். தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் இவன் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டவர். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் குடியரசுத் தலைவர். கவர்னர் யாருன்னா ஓட்டு போட்டு விட்டாங்களா? எம்எல்ஏ ஓட்டு போட்டு வந்தாரா? பார்லிமெண்ட்ல ஓட்டு போட்டு வந்தாங்களா? இப்படி வந்தாரு. பிரதமர் சொல்ற ஒரு ஆளுக்கு கையெழுத்து போட்டு நாமினேட்டட் மெம்பர், நியமனம் செய்யப்பட்ட ஒருவர். கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க he is only a nominal head of the state. அவர் மாநில அரசாங்கம் எதை சொல்லுகிறதோ அதை செய்ய வேண்டியதுதான் அவருடைய பொறுப்பு. அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவது. அதைத்தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றி அனுப்பியும் கூட அது கையெழுத்து போடாம இருக்கார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கேரளாவில் 7 சட்டங்களுக்கு கையெழுத்து போடாமல் அந்த ஆளுநர் இருக்கிறார் என்று சொல்லி கேரளாவினுடைய முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆளுநர்களை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களை எல்லாம் ஆட்டி பார்க்கலாம் என்று நினைக்கிற இந்த ஒன்றிய அரசை நீங்கள் தூக்கி